So question number 5 பாருங்க. Sarita is reading a book of 500 pages. So மொத்தம் எத்தனை பேஜஸ் உள்ள புக்கு படிக்கிறாங்க சரிதா? 500 பேஜஸ் இருக்கிற புக்கு படிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னா 20 பேஜஸ் எவ்ரிடே. ஸோ டெய்லியுமே அவங்க படிக்கிறது ஒரு நாளைக்கு 20 பேஜஸ் படிக்கிறாங்க. ஸோ 15 டேஸ் கழிச்சு எவ்வளோ பேஜஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும், இதை லீனியர் பேட்டர்ல எழுத சொல்றாங்க. அவ்வளோ. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கான்செப்ட் தான், புது கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் 2.3 ஃபிஃப்த் கொஸ்டின். Okay, so total pages in a book. Okay, so total pages in a book, so equal to 500. Okay, so pages per day. So pages per day equal to 20. Okay, so அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 20 பேஜஸ் படிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் அவங்க படிக்கிறது எத்தனை நாளைக்கு? 15 டேஸ் படிக்கிறாங்க. பர் டே வந்து 20 பேஜஸ் படிக்கிறாங்க. Therefore, for 15 days. ஓகே, ஸோ அப்போ 15 டேஸ்க்கு எவ்வளோ படிப்பாங்க? ஸோ 20 into 15. ஓகே, ஸோ 20 into 15 மல்டிப்ளை பண்ணா அக்ஷயா 20 into 15 என்னப்பா? சார் 20 into 15. மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? எவ்வளவு நேரமா மல்டிப்ளை பண்றது? ஆயுஷ் 20 into 15 சார் 300. 15 into 2 30. ஒரு 0 ஆட் பண்றீங்க. ஸோ 300. ஓகே, ஸோ அப்போ பேஜஸ் லெஃப்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல எப்பயுமே ஃபாஸ்டா இருக்கணும்ப்பா. பேசிக்ஸ்ல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த அகடமிக் நம்ம போடும்போது ஈஸியா இருக்கும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுலையோ, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுலையோ, ஃபிராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுலையோ, மல்டிப்ளிகேஷன்லையோ, டிவிஷன்லையோ இதெல்லாம் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இப்போ நடத்துற கான்செப்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ பேஜஸ் லெஃப்ட் எவ்வளவு இருக்கு? மொத்தம் இருக்கிறது 500 பேஜஸ். ஸோ அப்போ எவ்வளவு போயிடுச்சு? 300 சப்ட்ராக்டட். அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் நமக்கு? ஸோ 200 பேஜஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல எழுத சொல்றாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம எத்தனை எப்படி எழுதணும்? ஸோ டோட்டல் 500. ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை? 20 பேஜஸ். அப்போ லீனியர் பேட்டர்ன் நமக்கு எப்படி வரும்? ஸோ லீனியர் பேட்டர்ன் ஸோ ஈக்குவல் டு 500. ஓகே, மைனஸ் ஸோ மைனஸ் 20. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், இந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கோம். ஸோ 500 minus 20n. ஸோ n அப்படின்றது ஒரு நாளாக இருந்தால் 500 minus 20. n ஈக்குவல் டு 2 டேஸ்னா 2 into 20 40. ஸோ இப்போ இங்கே n is equal to 15னா 500 minus இங்கே அதுதான் 20 into 15. 20 into 15 தான் 300. அப்போ ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் என்னன்னா உங்களுக்கு 500 minus 20n. இதுதான் ஜென்ரல் ரிலேஷன்ஷிப். ஓகே, புரியுதா பாருங்க. சொல்லுங்க, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? காப்பி பண்ணிக்கோ. ஸோ லீனியர் க்ரோத், ஸோ நேம்லேயே இருக்கு லீனியர் டிகே. ஸோ க்ரோத் அப்படின்னா 1/1 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது க்ரோத், லீனியர் க்ரோத். லீனியர் டிகே அப்படின்னா என்னது? உங்களுக்கு டிக்ரீசஸ். ஸோ லீனியர் க்ரோத் அடுத்து லீனியர் டிகே. ஸோ லீனியர் க்ரோத் அப்படின்னா என்னது? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோமோ, ஸோ எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த சேம் அமௌண்ட் நமக்கு என்ன ஆகும்? ஒரு வேல்யூஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸுக்கு என்ன ஆகும்? வேல்யூ இன்க்ரீசஸ். லீனியர் டிகே அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிக்ரீஸ் பண்றோமோ சேம் அமௌண்ட் ஆஃப் மணி நமக்கு என்ன ஆகும்? 1/1 டிக்ரீஸ் ஆகும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இன் திஸ் எக்ஸாம்பிள் as a value of d increases. ஸோ இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் டிராவல் 0 1 2 3 4 5 வருது. இதுல என்ன ஆகுது? இதுல எனக்கு காஸ்ட் 1/1 0 கிலோமீட்டருக்கு 100 rupees, அடுத்து 1 கிலோமீட்டருக்கு 160, அடுத்து 2 கிலோமீட்டருக்கு 220. இப்படி 1/1 என்னது? நான் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னோட காஸ்ட் வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதுதான் லீனியர் க்ரோத். நான் கொடுக்குற வேல்யூஸ்க்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னோட காஸ்ட்டும் என்ன ஆகுது? அதிகமாகுது. இது லீனியர் க்ரோத். இதே இப்போ லீனியர் டிகே அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ மந்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோ எனக்கு என்ன ஆகுது? என்னோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகே, நான் கொடுக்குற எக்ஸ் வேல்யூ இன்புட் இங்க வந்து என்ன ஆகுது? மந்த். என்னோட மந்த் 1/1 இன்க்ரீஸ் ஆக என்னோட ஹைட் இன் மீட்டர் எனக்கு என்ன ஆகுது? 1/1 டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு.
அப்ப நம்ம கொடுக்குற இன்புட்டும் அவுட்புட்டும் சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் லீனியர் growth. நான் கொடுக்குற இன்புட்டும் அவுட்புட்டும் ஆப்போசிட்டா, இப்போ என்னோட இன்புட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, என்னோட அவுட்புட் எப்படி இருக்கு, டிக்ரீஸ் ஆகுது. இப்படி இருந்தா லீனியர் டிகே. ஸோ ரெண்டுமே எனக்கு சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால் லீனியர் growth. புரியுதாப்பா? லீனியர் growthனா என்ன, லீனியர் டிகேனா என்னன்னு. லீனியர் growthனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோமோ சேம் அமௌண்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு என்ன ஆகும், சிங்கிள் டைம் the value will be increases. So linear growth and linear decay. Okay, when your value increases, when your value increases by the exact same amount, every single time, output also increases. Output also increases. என்னட்டி இங்க வேல்யூன்னு எடுத்துக்கோனா இன்புட் எடுத்துக்கோங்க. When input increases by the same exact amount every single time, output also increases. Okay, so inga linear decay la when an input increases, by the exact same amount, okay, so every single time output decreases. Output decreases. So input increase ஆச்சுனா output increase ஆச்சுனா that is linear growth. Input increase ஆச்சுனா output decrease ஆச்சுனா that is linear decay. So exercise 2.4 first question பாருங்கப்பா. So concept clear-ஆ listen பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு லாங் ஆன்சர் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு 3 கான்செப்ட் ஆஃப் கொஸ்டின், லீனியர் growth அண்ட் லீனியர் டேக்கே. ஸோ இது எல்லாமே 4 கொஸ்டின்ஸும் ஒரே மாடல் தான். ஸோ என்ன சொல்றாங்கிறது கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1 by 1 நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுல 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 3 ரோமனும் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்போஸ் a plant has height 1.75 feet. ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் வந்து 1.75 feet இருக்கு. அது எவ்வளவு க்ரோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 0.5 feet வந்து ஒரு மந்த் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்னது, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. ஸோ 7 months கழிச்சு அதோட ஹைட் என்ன இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து மேக் ஏ டேபிள். ஸோ டேபிள் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 0ல இருந்து 10 months வரைக்கும். ஸோ இப்போ இங்க 7th month மட்டும் ஃபைண்ட் பண்றோம். ஸோ 0ல இருந்து ஒரு மந்தா 10 months நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதே மாதிரி ஷோ ஹவு த ஹைட் இன்க்ரீசஸ் எவ்ரி மந்த். ஸோ ஒரு மந்த்தும் ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்றோம். அடுத்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் ஹெச்என்டி. ஸோ ஹெச்என்டி ரிலேட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்றோம். எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் தி லீனியர் growth. ஸோ எதனால இது லீனியர் growth அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. ஓகே, ஸோ இனிஷியலா எவ்வளவு ஹைட் இருக்குன்னு சொல்றாங்க 1.75. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது 0.5 feet ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் பண்ண வேண்டியது height after 7 months. Okay, so question number 7. So exercise 2.4. Okay, so first question, so initial height. Okay, so initial height so equal to 1.75 feet. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஹைட் ஆஃப்டர் 1 month, ஹைட் ஆஃப்டர் 2 months, இது மாதிரி கண்டினியூஸா வரும். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறது ஹைட் ஆஃப்டர் 7 months. ஸோ ஹைட் ஆஃப்டர் 7 months. ஓகே, ஸோ இனிஷியலா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு 1.75. ஸோ எத்தனை மந்த் கழிச்சு பிளஸ் 7 months கழிச்சு. இப்போ ஒரு மந்த்துக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 1 monthக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 0.5. ஸோ ஒரு மந்த்துக்கு ஃபார் ஈச் மந்த் 0.5 feet இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈச் மந்த் increases to 0.5 feet. Okay,
ஸோ அப்போ 7 மந்த்ஸுக்கு அப்படின்னும் போது ஸோ நமக்கு எவ்வளோ ஃபீட் இன்க்ரீஸ் ஆகும் 7 into 0.5. So 1.75 plus 7 into 0.5. So அப்போ 1.75 plus 7 into 0.5. 7 into 0.5. சாயிருத்துவா 7 into 0.5 என்ன ஆன்சர் 7 into 0.5. Sir, 1 minute, I'm having doubt, sir. Tell pa என்ன doubt? Sir, 3.5. 3.5. சொல்லுப்பா என்ன doubt? Sir, இப்போ 1.75 plus 7 கொடுத்துருக்கோம்ல சார் அத 1.75 plus 0.5 into 7 கொடுக்கலாமா சார் கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் நமக்கு காமுடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் இஸ் காமுடேட்டிவ்னா என்னது ஸோ ஏ இன்டூ பி போட்டாலும் பி இன்டூ ஏ போட்டாலும் ஒன்று தான் 3 into 4 போட்டாலும் 4 into 3 போட்டாலும் ஆன்சர் ஒன்னா இல்ல வேற வேற எம்எஸ்சி தான் சேம் தான் சார் சேம் தான் சோ அப்ப நம்ம 7 into 3.5 காமுடேட்டிவ் சோ 7 into 0.5 போட்டாலும் 0.5 into 7 போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா ஓகே சோ இப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க சோ 1.75 plus 3.5 சோ ஆட் பண்ணா என்ன வரும் சஷ்மிதா ஆட் பண்ணா என்ன வரும் சஷ்மிதா 1.75 plus 3.5 Sir, 5. 5 கரெக்டா ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் Sir, 5.25. 5.25 ஓகே சோ டெசிமல் வேல்யூஸ் வரும்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷன் வந்து கேர்ஃபுல்லா போடணும் அந்த டெசிமல் வேல்யூஸ் கீழே இருக்கிறதா கரெக்டா பிளாட் பண்ணணும் சோ இப்போ 1.75 ஓகே சோ இப்போ இது ஒன்ஸ் பிளேஸ் அப்ப இங்கேயும் ஒன்ஸ் பிளேஸ் தான் எடுக்கணும் சோ இது ஒன்ஸ் பிளேஸ் சோ 3 சோ டெசிமலுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு சோ திஸ் இஸ் 10th பிளேஸ் அப்ப இங்கேயும் 10th பிளேஸ் தான் வைக்கணும் அப்போ 5 சோ 2 சோ 5 அப்ப ஆன்சர் என்னது சோ 5.25 okay so after 7 means உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு வரும் so 5.25 feet therefore height after 7 months equal to so 5.25 feet okay அடுத்து செகண்ட் ரோமன் இப்போ நம்ம இது வந்து 1 மந்த்க்கு மட்டும் கண்டுபிடிச்சிப்போம் 7th மந்த் இப்போ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் டில் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஸோ டில் 10th மந்த் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து டேபிள் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஸோ ஒன்னொன்னா லைனா எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கு டேபிள் 1 by 1 ஃபைண்ட் பண்ணி வரணும் ஓகே ஸோ இப்போ நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறோம் வேல்யூஸா நான் இப்போ முதல்ல இதை காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தது நான் ஒன்னோட ஆன்சர் கேட்கறேன் சொல்லுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் செகண்ட் ரோமன் இருக்கு 10 மந்த்ஸுக்கும் டேபிள் ட்ரா பண்ணும் ஸோ இப்போ 10 மந்த்ஸுக்கு போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபீட் எவ்வளவு இருக்கும் 1.75 அடுத்து செகண்ட் 1.75 ஸ்கிரீன் டச் பண்ணாத ஸ்ரீ வச்சு ஸ்கிரீன் டச் பண்ணாதீங்க பிளஸ் 1 into எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு 0.5 அதே மாதிரி ஒரு மந்த்துக்கும் தான் இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க 1.75 பிளஸ் 2 into 0.5 அதே மாதிரி 1.75 பிளஸ் 3 into 0.5 அதே மாதிரி 1.75 பிளஸ் 4 into 0.5 டில் எது வரைக்கும் ஒரு ஆன்சரா நீங்க சொன்னது 1.75 பிளஸ் 10 into 0.5 okay so 10 into 0.5 means 5 so 5 plus 1.75 the answer is 6.75 புரிஞ்சதுங்களா so last third romator so third romator என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு so pattern so linear pattern அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க so இப்போ நான் இந்த கண்டிஷன் சொன்ன பாத்தீங்களா இதுதான் linear pattern அப்படின்றது ஒரு மந்த்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது so find an expression relates h and t இதுல h அப்படின்றது என்னது உங்களுக்கு height so t ன்றது என்னது ஸோ எவ்வளோ ஃபீட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகுது அப்படின்றது ஓகே ஸோ ஹைட்டு ஆஃப்டர் டி மந்த்ஸ் அப்படின்றது ஹெச் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம் லெட் ஹைட் ஆஃப் பிளான்ட் ஓகே ஸோ பி ஹெச் ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஹெச் ஆஃப் டீன்னு கூட எடுத்துக்கலாம் அப்புறம் டைம் எவ்ரி மந்த் ஓகே ஸோ அண்டு எவ்ரி மந்த் பி டி எவ்ரி மந்த் ஏன் டீன்னு எடுக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு டைம் ஒரு மந்த் எவ்வளவு டைம் வருது அப்படின்றது ஓகே ஸோ அப்போ மொத்தம் நமக்கு ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இனிஷியலா 1.75 இருக்கு பிளஸ் எத்தனை மந்த்ன்றது தெரியாது ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 0.5 ஸோ எத்தனை மந்த்ன்னு தெரியாது தட் இஸ் டி ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு
1.75 plus 0.53. இதான் ஆன்சர். புரியுதா பாருங்கப்பா, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு இனிஷியலா மொபைல் போன் எவ்வளவு சொல்றாங்க? 10,000 rupees சொல்றாங்க. ஒரு வருஷமும் மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ண என்ன ஆகும்? 800 rupees அதோட வேல்யூ எப்பயுமே டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 3 years. ஸோ அப்ப இனிஷியலா உங்களுக்கு 10,000னா ஒரு வருஷம் 800 டிக்ரீஸ் ஆகுதுன்னா 800 into t. ஸோ அப்ப எத்தனை இயர்ஸ் வருது அப்படின்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இங்க 7 months கேட்ட மாதிரி இங்க 3 years கேட்கறாங்க. அதே மாதிரி இங்க டைம் வந்து 0ல இருந்து 10 months கேட்கும் போது ஸோ இங்க டைம் என்ன கேட்கறாங்க? 0 to 8 years. ஸோ இனிஷியலா 0ல இருந்து 8 years வரைக்கும் என்னன்னு கேட்கறாங்க. இங்க வந்து எக்ஸ்பிரஷன் அது HNT வச்சு கேட்கறாங்க, இங்க VNT வச்சு கேட்கறாங்க. ஸோ அப்ப Vன்றது நம்ம என்ன வேல்யூ, அதுக்கப்புறம் எனக்கு என்னது டீன்றது ஒரு வருஷம் எவ்வளவு டைம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சோ இது நீங்க சார் சொல்லுங்க. சார் இங்க நம்ம சப்ராக்ட் தானே சார் பண்ணணும்? ஆமா, வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல டிக்ரீஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மந்த்துமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகும்போது பிளஸ் பண்ணணும், இங்க டிக்ரீஸ் ஆகுது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சோ தேர்ட் கொஸ்டின் சேம் கான்செப்ட் தான். தேர்ட் கொஸ்டின் இப்ப கிளாஸ்ல பார்க்கலாம். யாழை தேர்ட் கொஸ்டின் படிப்பா. The initial population of a village is 550. கரெக்டா படிங்க. 50 என்ன கொடுத்திருக்காங்க? வில்லேஜஸ் 550 sir. 550யா? எதை பார்த்து படிக்கிறீங்க? புக் ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? இல்ல sir. என்ன கொடுத்திருக்கு பாருங்க, நம்பர் கரெக்டா பாருங்க. 750 sir. ஓகே, 750. அடுத்து Every year 50 people move from a nearby city to the village. First subdivision, find the population of the village after 6 years. ஓகே, இதுக்கு எப்படி வரும் பா? யாரணி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் முதல்ல இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு யாரணி? 750. வெரி குட், 750. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 50 people. 50. அப்ப 750 அடுத்து என்ன வரும்? பிளஸ் வருமா மைனஸ் வருமா? பிளஸ் வரும். பிளஸ் வரும். பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றாங்க? 50 people. 50 peoples இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 50 into நமக்கு டைம் பீரியட் என்ன? சோ 1 இயரா 2 இயரா 3 இயரா அப்படின்னு 6 இயர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. பட் ஜெனரல் ரிலேஷன்ஷிப் நம்ம ஏதாவது ஒன்று டீன் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி, லிசன் பண்ணுங்க. ஆடியோ ஆஃப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the initial population of a village. சோ இனிஷியலா வில்லேஜ் எவ்வளவு இருக்கு? 750 இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷமா என்ன சொல்றாங்க? 50 peoples move from nearby city to village. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். வில்லேஜ்ல இருந்து வெளியே போறாங்களா இல்ல சிட்டில இருந்து வில்லேஜுக்கு வராங்களான்னு பார்க்கணும். சோ இங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமான்றது இங்க என்னன்னு கிளியரா பாத்துக்கணும். ஓகே, இஃப் தே ஆர் மூவிங் அவுட் சைட் டு த வில்லேஜ் அப்படின்னா மைனஸ் வரும். ஓகே, ஒரு வருஷமும் வில்லேஜ்ல இருந்து வெளியே போறாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க? 50 people மூவ் ஃப்ரம் எ நியர்பை சிட்டி டு வில்லேஜ். ஓகே, சோ சிட்டில இருந்து எங்க வராங்க? ஒரு வருஷமும் வில்லேஜுக்கு வராங்க. அப்ப வில்லேஜுக்கு வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வில்லேஜ்ல என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வில்லேஜ்ல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் வரும். சரிங்களா? ஓகே, சோ அப்ப இனிஷியல் பாப்புலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 750. இனிஷியல் பாப்புலேஷன் 750. ஓகே, சோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப்டர் 6 இயர்ஸ் கேக்குறாங்க. ஒரு क्वेश्चन எழுதலாம். சோ முதல்ல பாப்புலேஷன் ஆஃப்டர் 6 years. Okay, so population after 6 years na, so first initial 750. Okay, plus எவ்வளவு இருக்கும்? இனிஷியலா 50. Okay, so எத்தனை இயர்ஸ் சொல்றாங்க? 6 years. அப்போ into 6. அப்போ 750 plus 50 into 6 300. So 750 plus 300. So 750 plus 300. Rohit, 750 plus 300. 1050 sir. 1050. ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ஃபார் 10 இயர்ஸ்க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு வருஷமா நம்ம என்னன்றது எழுதணும். என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? மேக் a table from 0 to 10 years. ஓகே, சோ அப்ப இனிஷியலா
எவ்வளவு இருக்கும், இயர்ஸ் என்ன, அப்புறம் ஒரு வருஷமும் எவ்வளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாப்புலேஷன் ஓகே. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் இவங்களே ஒன்று கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே எடுத்துக்கலாம். என்னது, ரிலேட்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. ஓகே. ஸோ டீன்றது நீங்க என்ன சொல்றாங்க, டைம், பின்றது பாப்புலேஷன். ஓகே. ஸோ அந்த கண்டிஷனை நீங்க எடுத்துக்கோங்க எடுக்கும்போது. ஸோ டீன்றது டைம், இயர்ஸ். ஓகே, டைம் தானே கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் எவ்வளவு வருதுன்றது. அடுத்து பின்றது பாப்புலேஷன். ஓகே. ஸோ ஓவர் இயர்ஸ், ஸோ ஒரு வருஷமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இனிஷியலா அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. எத்தனை மந்த் கேட்குறாங்க, 10. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இங்க இருக்கிற கண்டிஷன் வச்சு 1 by 1 போடணும். ஸோ இனிஷியலா நமக்கு எவ்வளவு இருப்பாங்க, 750. 0ல இருக்கும்போது ஸோ 750. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு இருப்பாங்க அக்ஷயா, ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு இருப்பாங்க அக்ஷயா? Sir, 800. 800. ஓகே. செகண்ட் மந்த், செகண்ட் மந்த் அக்ஷயா 900, sir. 800. 800ல இருந்து ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அக்ஷயா? 850, sir. ஸோ 850. ஓகே. விபிஷா தேர்ட் மந்த்? Sir, 900 and 1,000, sir. கரெக்டா சொன்னோம். 850ல இருந்து ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? Sir, 50 இது increase ஆகுது, sir. Sorry, 900, sir. Sorry. 900. ஓகே. அடுத்து 950. 950. ஓகே. பிரணவ் நெக்ஸ்ட். பிரணவ் 1000, sir. 1000. அடுத்து 1150, sir. 1050, sir. 1050. ஓகே. யாழினி நெக்ஸ்ட். 1100. ஓகே. நெக்ஸ்ட் பாகி 1150. 150. ஓகே. ஸ்ரீவர்ஷினி அடுத்து 1200. 200. அதுக்கு அடுத்துப்பா ஸ்ரீவர்ஷினி Sir, 1250. 50. ஓகே. ஸோ ஈச் இயர் நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ 50 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1250. ஓகே. ஸோ அடுத்து இப்போ லாஸ்டா என்ன கேட்பாங்க உங்களுக்கு, ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எழுதும். ஓகே. ஸோ இப்போ டோட்டல் நமக்கு என்னது, பாப்புலேஷன் ஆஃப்டர் டி இயர்ஸ். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே எழுதுறேன் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே. ஸோ பாப்புலேஷன் ஆஃப்டர் டி இயர்ஸ், ஸோ எக்ஸ்பிரஷன், ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருக்கும், 750. ஓகே. ஸோ ஒரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க, 50. டைம் பீரியட் நமக்கு தெரியாது, 50. ஓகே. ஸோ இதுல பி அப்படின்றது என்னது உங்களுக்கு, பாப்புலேஷன். ஓகே. ஸோ அடுத்து டீன்றது பாப்புலேஷன், பீன்றது ஆஃப்டர் டி இயர்ஸ், பீன்றது பாப்புலேஷன் ஆஃப்டர் டி இயர்ஸ். ஓகே. அடுத்து இதுல டி அப்படின்றது உங்களுக்கு என்னது, டீன்றது தான் டி, எத்தனை இயர்ஸ் அப்படின்றது டி. இந்த டவுட் இருக்கா பாருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 ஹோம்ஒர்க் பா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியலா சார்ஜஸ் வந்து 600 rupees பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ரீசார்ஜ் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. எவ்வளவு கொண்டு வருதுன்னா, ப்ரீபெய்ட் பேலன்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் 15 rupees உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது ஒரு ரீசார்ஜ் அப்பயும். இப்போ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இனிஷியலா 15 days. ஓகே. அது ரிலேஷன்ஷிப் இனிஷியலா எடுத்த உடனே கேட்டாங்க. ஸோ எக்ஸ் டேஸ்க்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. ஸோ 600ல இருந்து ஒவ்வொரு நாளைக்கு 15 rupees குறையுது. அப்ப குறையும் போது லீனியர் ரிலேஷன்ஷிப் என்ன வரும்ன்றது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆஃப்டர் ஹவு many days the balance will run out. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஹவு many days the balance will run outனா என்ன அர்த்தம், ஸோ டோட்டல் அந்த ரிலேஷன்ஷிப்ல பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும், 0வா இருக்கணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் 15 days கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை நாள்ல அந்த டோட்டல் 0 எனக்கு பேலன்ஸ் கோட்ல கட் ஆகும் அப்படின்றது கேட்கறாங்க. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல எழுதுங்க. ஸோ 600 அதுல இருந்து உங்களுக்கு மைனஸ் வரும் 15 என்னன்றது.
அதுல இருந்து நமக்கு எத்தனை நாள் கழிச்சு 0 வருதுன்றதை ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 1 to 10 daysக்கு டேபிள் போடணும். ஓகே, ஸோ இந்த 3 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் கம்பல்சரி போடணும். ஹோம்ஒர்க் கொஸ்டின் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியும். நான் சிமிலர் மாடல் நடத்துறதா ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் போடாம கிளாஸை மட்டும் லிசன் பண்ணிட்டு கம்முன்னு மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் தான். ஹோம்ஒர்க்கும் எக்ஸாமும் ரெகுலரா கண்டிப்பா போட்டுட்டே வரணும். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்க, லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப்போட கான்செப்ட் என்ன, அதோட ப்ராப்ளம் என்னன்றது. ஓகே, ஸோ இப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள். ஸோ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ஸோ அதான் இங்க சொல்றாங்க, 2 வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப். 2 வேரியபிள் அப்படின்றது ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். இப்போ இதுல ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஸோ லீனியர் relationship. Okay, so linear relationship so is the relationship between okay, so two variables so x and y. so x க்கும் y க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம linear relationship. so இப்போ இதுல y is equal to ax plus b. so இதுதான் ரிலேஷன்ஷிப். ஓகே, so இப்போ இதுல x and y உங்களுக்கு என்னது, வேரியபிள். so x உம் y உம் வேரியபிள். ஓகே, so இதுல a and b உங்களுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். so a and b are constant. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம எத்தனை எக்ஸாம்பிள் வேணா இப்போ மேலே பார்த்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப்ல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலா நம்ம ஒரு டாக்ஸி ரைட் ஃபேருக்கு போகிறோம். ஸோ அப்படி இனிஷியலா எனக்கு உள்ள போகும்போது இனிஷியலா என்னோட ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நீங்க இப்போ டாக்ஸி இனிஷியலா ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோமீட்டர்ஸ் போனா இந்த எனக்கு அமௌண்ட் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டா பண்ணுவாங்க. அது நீங்க 10 கிலோமீட்டர்ஸ் போனாலும் சரி, 5 கிலோமீட்டர்ஸ் போனாலும் சரி, ஃபிக்ஸ்டு சார்ஜ் கொடுத்துருவாங்க. அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் நம்ம என்ன சொல்றோம்னா ஏஎக்ஸ், இங்க ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் நான் எக்ஸ்ட்ரா எவ்வளவு போறோம்னா அதுக்காக அது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜுக்கு எனக்கு எவ்வளவு மினிட்ஸ்க்கு இவ்வளவு வந்துடும் அப்படின்றது ஏஎக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளவு போறோம்ன்றது பி. இது எது வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைப்ரரியில போய் ஒரு புக் எடுக்கிறீங்க. லைப்ரரியில போய் புக் எடுக்கும் போது எனக்கு 10 டேஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஸோ 10 டேஸ்க்கு நான் யூஸ் பண்றேன். லைப்ரரியில எனக்கு 100 ருபீஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னா அதை பொறுத்து எனக்கு 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபைன். ஸோ எத்தனை நாள் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா எனக்கு 5 ருபீஸ் ஃபைன் வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு y is equal to ax plus b அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. மாடல் கொஸ்டின் தான். ஸோ எக்ஸைஸ் 2.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் இப்போ நம்மளோட கிளாஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கு என்ன பண்றோம், ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ். அதே மாதிரி அடிஷனல் காஸ்ட் பர் டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல் அசஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இது இல்லாம நான் செப்பரேட்டா ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஸோ அதுக்கு செப்பரேட்டா என்ன பண்றோம், நம்ம பிரைஸ் தனியா சார்ஜ் பண்றோம். இப்போ இதுல என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அசஸ் பண்றாங்க, 10 மாடியூல்ஸ் அப்படின்றது அசஸ் பண்றாங்க. ஸோ 10 மாடியூல்ஸ் அப்படின்றது அசஸ் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு பில் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க, 400 ருபீஸ் வருது. ஓகே, ஏற்கனவே ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் பே பண்றாங்க. அது இல்லாம 10 மாடியூல்ஸ் அசஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பில் எவ்வளவு வருது, 400 ருபீஸ் வருது. இன்கேஸ் அனதர் ஸ்டூடெண்ட் வந்து 14 மாடியூல்ஸ் அசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு பில் வருது, 500 ருபீஸ் பில் வருது. 10 மாடியூல் அசஸ் பண்ணா 400, 14 மாடியூல் அசஸ் பண்ணா 500 ருபீஸ் வருது. ஓகே, ஸோ இந்த மந்த்லி பில் நமக்கு எதை பேஸ் பண்ணி வருது, மந்த்லி பில் அப்படின்றது ஒய். இது எதை பேஸ் பண்ணி வருது, உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் அசஸ்ட். நீங்க எத்தனை மாடியூல் அசஸ் பண்றீங்க, எப்படியா இருந்தாலும் ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் எல்லாரும் பே பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மாடியூல் அசஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் இது நம்ம என்ன பண்றோம், ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம். இதுல ஏ வேல்யூ பி வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம என்னென்ன அப்படின்றத முதல்ல எழுதிக்கணும். நமக்கு ரிலேஷன் என்னது உங்களுக்கு, ஸோ கொடுத்துருக்கிற ரிலேஷன் எக்ஸைஸ் 2.5 கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ நமக்கு கிவன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ y is equal to ax
பிளஸ் பி. ஓகே, ஸோ இதுல ஒய் அப்படின்றது என்னது? மந்த்லி பில். நம்ம இருக்கிறவே இனிஷியலா ஃபிக்ஸ்டு பே பண்ண வேண்டியது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மந்த்லி பில். ஓகே, அடுத்து எக்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ், நீங்க எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இனிஷியலா எவ்வளோ? 10 மாடியூல்ஸ். 2 பேர் இதுல யூஸ் பண்றாங்க. சரி, 2 மாடியூல் டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்க. ஒன்னு 10 மாடியூல்ஸ் வந்ததுன்னா என்ன, அடுத்து 15 மாடியூல்ஸ் வந்ததுன்னா என்ன? இப்போ இந்த ரிலேஷன்ல நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எனக்கு எவ்வளவு வருது? ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் 10 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சார்ஜஸ் வருது? பில் வந்து 400. ஸோ அப்போ 10 மாடியூல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ எனக்கு பில் எவ்வளோ? 400. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மந்த்லி பில் 400. எக்ஸ்ன்றது என்னது? 10. ஸோ அப்போ 10A பிளஸ் பி. ஃபார் அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ 14 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது உங்களுக்கு? 500. ஸோ அப்போ 500 பிளஸ் 14A பிளஸ் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் இருந்து A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்ம இதில் A and B கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் 1 from 2. ஸோ சப்ட்ராக்ட் 1 from 2. ஓகே, ஏன்னா நமக்கு 2 தான் பிகர் நம்பர் இருக்கு. ஸோ 2ல இருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 500 minus 400 equal to 14A plus B minus 10A plus B. So இப்போ subtract பண்ணுங்க. So 500 minus 400 equal to 100. அடுத்து 14A minus 10A plus B minus 10A and then minus B. So அப்போ 100 equal to 14A minus 10A. So 4A. ஓகே, ஸோ இப்போ பி ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறது எதுக்காகனா இந்த பி வேல்யூ கேன்சல் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 100 divided by 4. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அப்போ 100 divided by 4 ஸோ ஈக்குவல் டு 25. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? 25. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ எடுத்து போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பி ஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் A is equal to 25 in equation 1. So our first equation என்ன இருக்கு எனக்கு? 400 equal to 10A plus B. அப்போ 400 equal to 10. A ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? So 25 plus B. Okay, so அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So 25 into 10. So 400 equal to 25 into 10, 250 plus B. So for B is equal to 400 minus 250. So for B is equal to 150. Okay. So for values of A and B then கேக்குறாங்க. Therefore value of A and B is equal to, therefore values of A equal to 25 and B equal to 150. The answer. புரியுதா பாருங்க? கான்செப்ட் புரியுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. டவுட் இருந்தா ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சேம் அதே கான்செப்ட் தான். இதுக்கு நம்ம 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். 2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு ஜிம்ல உள்ள போன உடனே உங்களுக்கு என்ன பண்றாங்க? மந்த்லி ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்த்லி ஃபீஸ் இல்லாம பர் அவர் நீங்க எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றீங்க. எதுக்கு? பேட்மிண்டன் கோர்ட். ஸோ பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு அவருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மந்த்லி இப்போ ஜிம்முக்கு போறீங்கன்னா 2000 rupees ஃபிக்ஸ்டா பே பண்ணியாச்சு. ஸோ அங்க போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா பேட்மிண்டன் கோர்ட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்றது. ஹவர்லி 150 ஆர் ஹவர்லி 200 அப்படின்றது எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ எங்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்டூடெண்ட் ஜிம் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து பேட்மிண்டன் கோர்ட் வந்து எத்தனை ஹவர் யூஸ் பண்றாங்க? 10 hours யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ 10 hours யூஸ் பண்ணும்போது அவங்களோட பில் என்னது? 800 rupees இருக்கு. ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி 15 hours யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட பில் எவ்வளவு இருக்கு? 1100 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ மந்த்லி பில் நமக்கு ஒய்ன்றது எப்படி வருது? டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவர்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் பேட்மிண்டன் கோர்ட். நீங்க ஏன்னா ஃபிக்ஸ்டு ஜிம் ஃபிக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, அது ஒரு மந்த்லி ஃபீஸ் நீங்க பே பண்ணிடுறீங்க. அதை தாண்டி உங்களோட ஃபீஸ் எதை பொறுத்து வரும்?
பேட்மிண்டன் கோர்ட் நீங்க எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபீஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் யூஸ் ஆஃப் த பேட்மிண்டன் கோர்ட் எக்ஸ். அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப் y is equal to ax plus b, find the values of a and b அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சஷ்மிதா, இதுல என்னென்ன ஈக்குவேஷன் வரும் சஷ்மிதா இந்த கொஸ்டினுக்கு? சார் இனிஷியலா பே பண்ற அமௌண்ட் வந்துட்டு 800 rupees சார். ம் ஸோ 800 பிளஸ் 15 சாரி சார் 1100 வந்து 1100 ஈக்குவல் டு ம் Sir, shall I tell? சொல்லு மெர்சிகா. Sir, 1100 is equal to 15a plus b. ம் ம் ஒரு ஈக்குவேஷன், another ஈக்குவேஷன். 800 is equal to 10a plus b, sir. அவ்வளவுதான். ஸோ ஓகே, இந்த ஒய்ன்றது நம்ம பே பண்ற அமௌண்ட். ஸோ எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்க? ஒன்னு 800 பே பண்றீங்க, அனதர் ஒன் 1100 பே பண்றீங்க. ஓகே, ஸோ எத்தனை ஹவர்ஸ்க்கு பே பண்றீங்க? 10 ஹவர்ஸ்க்கு. ஸோ அப்போ 10 ஹவர்ஸ் தான் எக்ஸ். ஸோ 10a பிளஸ் பி. அடுத்து 1100 எத்தனை ஹவர்ஸ் பே பண்றீங்க? 15a பிளஸ் பி. அவ்வளவுதான். கண்டிப்பா இதே கொஸ்டின்லாம் உங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எத்தனை ஹவர்ஸ்க்கு நீங்க பே பண்றீங்க, என்ன ஈக்குவேஷன் வருதுன்றத கான்செப்ட்ல கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். புரிஞ்சதுங்களா? எவ்வளவு அமௌண்ட்ன்றது ஒய், எத்தனை ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்றீங்கன்றது எக்ஸ். இதுல இருந்து ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். புரியுதாப்பா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின்ல இருந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, லீவ் பண்ணிக்கோங்க.